السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலான் மாதத்தின் 3வது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் என்னென்ன அமல்களை செய்தோமோ அதற்கான பன்மடங்கு கூடிய அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தன் புரிவானாக. யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அமல்கள் செய்ய முடியாமல் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து வருங்காலங்களில் அல்லாஹ் தஆலா நோன்பையும் மற்ற அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தன் புரிவானாக. உலகமெல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் கவலைகளையும் அல்லாஹ் நீக்கி முழு உலகமும் சந்தோஷமாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்பவர்கள் மீது 5 கடமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். முதலாவது கடமை கலிமா தய்யிபா. இரண்டாவது கடமை தொழுகை. மூன்றாவது கடமை நோன்பு. நான்காவது கடமை ஜகாத். ஐந்தாவது கடமை ஹஜ். இந்த 5 கடமைகளையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு கொடுத்து இந்த 5 கடமைகளில் முதலில் இருக்கக்கூடிய 2 கடமைகளை நிச்சயமாக எல்லா முஸ்லிம்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் நின்று தொழுக முடியாவிட்டால் அமர்ந்து தொழுக வேண்டும். அமர்ந்தும் தொழுக முடியாவிட்டால் படுத்து கொண்டு தொழுக வேண்டும். படுத்து கொண்டும் அவரால் தொழுக முடியாவிட்டால் சைக்கிளியாக தொழுக வேண்டும். அவருக்கு தொழுகை விடுவதற்கு எந்த காலத்திலும் எந்த முஸ்லிமுக்கும் அனுமதி கிடையாது. தொழுகையை விட வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த உலகை விட்டு அவர் ரூஹ் போயிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் ஜாஹிராக இருக்க வேண்டும். இந்த 2 காரணம் இருந்தால் அவர் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதனால் இந்த 2 கடமை கலிமாவையும் தொழுகையும் நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமும் செய்தாக வேண்டும். மூன்றாவது கடமையாகிய நோன்பு. இந்த நோன்புடைய கடமையும் அல்லாஹ் தஆலா எல்லா முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் கண்டிப்பாக கொடுத்திருக்கின்றான். என்றாலும் நோய்வாயில் சிக்கியவர்கள் என்னால் இந்த நோன்பு வைக்க முடியாது, நோன்பு வைத்தால் என்னுடைய நோய் அதிகமாகிவிடும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அவர்கள் நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் சலுகை கொடுத்திருக்கின்றான். அந்த நோன்புக்கு பகரமாக உடல் ஆரோக்கியமாகிவிட்டால் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும்.
எனக்கு உடல் ஆரோக்கியமே ஏற்படாது, எப்பொழுதுமே இந்த நிலைதான் எனக்கு இருக்கும், என்னால் அடுத்த காலங்களில் வைக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அவர் நோன்பை விட்டுவிட்டு அந்த நோன்புக்கு பகரமாக ஃபித்ரியா கொடுக்க வேண்டும். நான்காவது கடமைதான் ஜகாத். இந்த ஜகாத்தையும் அதை அடுத்துள்ள 5வது கடமையாகிய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா யாரிடம் பொருள் வசதி இருக்கின்றதோ, பொருளாதாரம் இருக்கின்றதோ அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். இந்த கடைசி 2 கடமைகளில் பொருளாதாரம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக ஜகாத் கொடுக்க வேண்டும். அதே போன்று ஒருவரிடம் பொருளாதாரம் இருக்கின்றது, ஆனால் உடல் வலிமை இல்லை, ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் அவருக்கு ஹஜ்ஜு கடமை கிடையாது. ஜகாத் கண்டிப்பாக கடமை. ஆனால் அவருக்கு உடல் பலகீனமாக இருக்கின்றது, வசதி வாய்ப்பு இருக்கின்றது, ஹஜ்ஜு செய்யக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கின்றது, ஆனால் உடலில் தெம்பில்லை என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய கடமை ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் வசதி வாய்ப்பு உள்ள நிசாபுடைய அளவுக்கு யாரிடம் பணம் இருக்கின்றதோ, நகை இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக இந்த ஜகாத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து நிறைவேற்றாவிட்டால் பொருளுக்கு பாதுகாப்பு கிடைக்காது, மேலும் பொருளுக்கு கெடுதிகள் உண்டாகிவிடும். அந்த பொருளிலே அல்லாஹு தஆலா பாதுகாப்பை எடுத்து விடுவான். பொருளுடைய அந்த பொருளின் மூலமாக பல குழப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜகாத்தை அந்த நிசாபுடைய அளவுக்கு யாரிடம் பணம் இருக்கின்றதோ அவர்கள் அந்த கணக்கு பார்த்து அந்த ஜகாத்தை உரியவர்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றிவிட்டால் அல்லாஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லுவார்கள், எந்த மனிதர் தன்னுடைய பொருளை சரியான முறையில் கணக்கு பார்த்து அதனுடைய ஜகாத்தை நிறைவேற்றிவிட்டாரோ அவருடைய பொருளில் இருக்கக்கூடிய அனைத்து தீங்குகளும் நீக்கப்பட்டு விட்டது. நம்முடைய உடலிலே அழுக்கு இருக்கின்றது, வெளியே சென்று விட்டு வந்திருக்கின்றோம், அழுக்காக இருக்கின்றது, அல்லது ஆடையில அழுக்காக இருக்கிறது சொன்னால் அந்த ஆடையில் இருக்கக்கூடிய அழுக்கையும் உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கையும் போக்குவதற்காக சோப்புகளை பயன்படுத்தி அந்த அழுக்குகளை போக்குகின்றோம். அதுபோல் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய பொருளையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜகாத்தை நிறைவேற்றினால் நம்முடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை அல்லாஹ் அகற்றி விடுகின்றான். அதன் மூலமாக நம்முடைய அமல்களையும் அல்லாஹ் ஓர்மை உள்ள அமலாக ஆக்கி நம்முடைய உள்ளத்தையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விடுகின்றான். ஒருவேளை ஜகாத்து கடமையாக இருந்து அந்த ஜகாத்துடைய தொகையை சரியான முறையில் கணக்கிட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனும் ஹதீஸும் எச்சரிக்கை விடுகின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. எவர் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து அவற்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யவில்லையோ அவர்களுக்கு நபியே நீங்கள் கூறுங்கள், நன்மாராயம் கூறுங்கள். என்ன நன்மாராயம்? நோவினை தரும் வேதனையை கொண்டு நன்மாராயம் கொடுங்கள். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும். அவர்களுடைய அந்த செல்வத்தை, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நரக நெருப்பிலே உருக்கி நல்ல பழுக்க காய்ச்சி அதை கொண்டு அவர்களுடைய நெற்றியிலும் விலா எலும்புகளிலும் முதுகிலும் அல்லாஹ் தஆலா சூடு போட சொல்லுவார். சூடு போட்ட பிறகு அந்த சூடு போட்ட அந்த பொருள்கள் சொல்லும், நான் தான் நீ சேகரித்து வைத்த பொருள், நான் தான் நீ சேமித்து வைத்த தங்கம்,
நான் தான் நீ சேமித்து வைத்த அந்த சொத்து என்பதாக சொல்லி சொல்லி அது நம்மை சூடு போட்டுக் கொண்டிருக்கும். இதை அல்லாஹ் தஆலா சுப செய்தியாக நன்மாராயமாக நமக்கு சொல்லுகின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள், யார் ஜகாத் கடமையாக இருந்து அதை கணக்கு பார்த்து சரியான முறையில் நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு அந்த பொருள் ஜகாத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த பொருள் அல்லாஹ் தஆலா விஷமுள்ள வழுக்கை தலை உள்ள ஒரு பாம்பாக அல்லாஹ் மாற்றிடுவான். நாளை மறுமையிலே வழுக்கை தலை உள்ள ஒரு பாம்பு, விஷம் நிறைந்த ஒரு பாம்பு, அந்த பாம்பு யார் ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்களுடைய கழுத்தை பிடித்துக் கொண்டு தாங்கொட்டையை பிடித்துக் கொண்டு கழித்து கொண்டே சொல்லும், நான் தான் நீ சம்பாதித்து வைத்த அந்த சேமிப்பாகிய அந்த சொர்க்கம், நீ சம்பாதித்து வைத்த அந்த நகை, நீ சம்பாதித்து வைத்த அந்த பொருள் நான் தான் என்பதாக சொல்லி சொல்லி அந்த பாம்பு கடித்து கொண்டே இருக்கின்றதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஜகாத் என்ற இந்த நிதியை அல்லாஹ் தஆலா ஏழைகளுடைய பணம் என்பதாக சொல்லுகின்றார். நம்முடைய பணம் 1 லட்சம் என்று சொன்னால் அந்த 1 லட்சத்திலே 2.5% அது நமக்குரியது அல்ல, அது ஏழைகளோடு உள்ளது, ஏழைகளுடைய சொத்து. அதை நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் அவருடைய சொத்தை அபகரித்ததன் காரணமாகத்தான் இந்த பாவத்தை, இந்த தண்டனையை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே காரூன் என்பதாக ஒருவன் மிகப்பெரிய கொடைவல்லன், அவனுடைய செல்வம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் 60-70 ஒட்டகங்களிலே அவனுடைய கசானாவுடைய சாவிகளை தூக்க முடியாமல் தூக்கி செல்லும். 60-70 ஒட்டகங்கள் அவனுடைய கசானாவுடைய சாவிகளை மட்டுமே தூக்க முடியாமல் தூக்கி சுமக்கும். அப்படி என்று சொன்னால் அவனுடைய கசானா, அவனுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். அவ்வளவு அதிகமாக பொருள் கொடுக்கப்பட்ட அவன் அந்த காரூனிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜகாத்தை கொடும்படி சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான், இதுவெல்லாம் என்னுடைய உழைப்பால், என்னுடைய அறிவால் நான் சம்பாதித்த பணம் என்பதாக சொல்லுவான். இதுவெல்லாம் என்னுடைய கருத்தால் நான் சம்பாதித்தது, இது எனக்கு எந்த மனிதரும் கொடுக்கவில்லை, அல்லாஹும் கொடுக்கவில்லை, யாரும் கொடுக்கவில்லை, என்னுடைய உழைப்பால் வந்திருப்பதாக சொல்லி அவன் பெருமை அடிப்பான். பெருமையோடு அவன் நடந்து செல்வான். மக்கள் எல்லாம் அவனை பார்ப்பார்கள். சில மக்கள் பேசுவார்கள், இவனுக்கு இவ்வளவு செல்வங்களை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கின்றானே என்று ஆச்சரியத்தோடு பேசுவார்கள். இன்னும் சிலர் சொல்லுவார்கள், இவனுக்கு அல்லாஹ் இவ்வளவு கொடுத்து வைத்திருக்கின்றானே, இந்த செல்வத்தின் மூலமாக ஒரு நாள் இவனை பிடிக்கப் போகிறான் அல்லாஹ் தஆலா என்பதாக சொல்லுவார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா அவனை ஒரு நாள் பிடித்தான். பூமியை அல்லாஹ் பிடிக்கும்படி சொன்னான். மூசா நபி கட்டளையிட்டார்கள், பூமி பிடித்துக் கொண்டது, கரண்டை கால் வரை பிடித்துக் கொண்டது. அப்போதும் அவன் மனமிறங்கவில்லை. முழங்கால் வரை பிடித்துக் கொண்டது, அப்போது மனமிறங்கவில்லை. இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்து பிடித்து கடைசியாக அவனுடைய கழுத்து வரை வந்த போதுதான் அவன் மனமிறங்கினான். ஆனால் அந்த சமயத்திலே அவனுக்கு மன்னிப்பு கொடுக்காமல் அல்லாஹ் தஆலா அவரை முழுமையாக பூமிக்குள் விழுங்க வைத்து விட்டான். இன்று வரை அவன் விலங்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றான். இது அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்தில் ஜகாத்தை நிறைவேற்றாததன் காரணமாக கொடுக்கப்பட்ட தண்டனை தான் கியாமத் நாள் வரை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கும் அல்லாஹ் தஆலா பொருளாதாரம் கொடுத்துட்டான்னு சொன்னால் அந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் கணக்கிட்டு அந்த தொகைகளை ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுத்துவிட வேண்டும். யார் யாருக்கு கொடுக்கும்படி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றானோ அவர்களுக்கு நான் அந்த தொகையை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 80க்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் தஆலா தொழுகையும் ஜகாத்தையும் சேர்த்து ஒரு தாய் பிள்ளையை போன்று அல்லாஹ் சொல்கின்றான்.
எங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லுகின்றானோ, அகீமுஸ் ஸலா என்று சொல்லுகின்றானோ, அங்கெல்லாம் வஆத்து ஸகாத், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை நிறைவேற்றுவதாக அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்லுகின்றான். தொழுகை என்பது எப்படி பள்ளிவாசலை பாங்கு சொல்லப்பட்டு விட்டால், தொஹருடைய நேரம் வந்துவிட்டால், அஸ்ருடைய நேரம் வந்துவிட்டால் அந்தந்த தொழுகை அந்த நேரத்தில் தொழுவது பரந்தோ, அதை விட்டுவிட்டால் அதை கலா செய்ய வேண்டுமோ, அதே போன்றுதான் ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தில் ஒரு ஆண்டு பூர்த்தியாகிவிட்டால் அவன் நிச்சயமாக அதற்குரிய ஜகாத்தை கொடுத்தே ஆக வேண்டும். அது எத்தனை ஆண்டு அவன் பொருளாதாரம் இருந்து கொடுக்காமல் விட்டாலும் அதையெல்லாம் அவன் கணக்கு போட்டு நிச்சயமாக கொடுத்தே ஆக வேண்டும். அதுவெல்லாம் அவனிடம் கடனாகத்தான் இருக்கின்றது. எத்தனை ஆண்டுகள் அவன் ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்கவில்லையோ அதுவெல்லாம் அவனுக்கு கடனாக இருக்கின்றது. அந்த கடனை எல்லாம் அல்லாஹ் நாளை மறுமையிலே இந்த நன்மாராயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சரி செய்வான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை கணக்கிட்டு எந்தெந்த பொருளில் எப்படி கொடுக்க வேண்டுமோ அந்த முறை பிரகாரம் அந்த பொருளாதாரத்தை செலவு செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா மென்மேலும் அந்த பொருளை பரக்கத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான். நம்மிடம் தங்கமோ வெள்ளியோ அல்லது பணமோ இருக்கிறது என்று சொன்னால், தங்கமாக இருந்தால் 87 கிராம், அதாவது 87 கிராமும் 480 மில்லி கிராமும் இருந்தது என்று சொன்னால் அவர் 40% அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும். வெள்ளியாக இருந்தால் 612.5 கிராம், அந்த 612.5 கிராம் அவரிடம் வெள்ளி என்று சொன்னால் அதில் 40 ஒரு பகுதி அவன் ஜகாத் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். பணமாக இருக்கின்றது, தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை, என்னிடம் பணம் மட்டும்தான் இருக்கிறது சொன்னால் அந்த பணம் இந்த வெள்ளியுடைய மதிப்பளவுக்கு 612 கிராமுடைய வெள்ளியுடைய மதிப்பளவுக்கு வந்துவிட்டால் அவர் மீதும் ஜகாத்து கடமை. அவரும் அந்த தொகையை கணக்கு பார்த்து 40% அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும். வெள்ளியுடைய மதிப்பை கணக்கிட்டால் ஒரு வெள்ளி, ஒரு கிராம் வெள்ளி இன்று 295 ரூபாய். அப்போ 612 கிராமுடைய வெள்ளியுடைய மதிப்பு 1,80,687 ரூபாய் 50 பைசா ஆகின்றது. 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்பு 1,80,687 ரூபாய் 50 பைசா. அந்த 687 ரூபாய் 50 பைசாவில் 40 வகுத்தம் என்று சொன்னால் 4,520 ரூபாய். நம்மிடம் இருப்பது 1,80,000 சொச்சம். அதில் ஏழைகளுடைய பணம் இருப்பது 4,520 ரூபாய். இந்த பணத்தை ஏழைகளுக்குரிய பணம், அதை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். தங்கமாக என்று சொன்னால் தங்கத்திலே அல்லாஹு தஆலா 87 கிராமும் 480 மில்லி கிராமும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். அதை கணக்கு போட்டோம் என்று சொன்னால் 13,22,610 ரூபாய் ஆகின்றது. 13,22,610 ரூபாய். அதை 40 வகுத்தம் என்று சொன்னால் 33,065 ரூபாய் 50 பைசா 25 பைசா. இது ஏழைகளுடைய பணம். 13,00,000 33,065 ரூபாய் 25 பைசா இருக்கின்றது. அது 40 ஒரு பகுதி 2.5%. அது ஏழைகளுடைய சொத்து, அது ஏழைகளுடைய பணம். அதை நாம் கணக்கிட்டு அதை ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இப்படி நாம் கணக்கு பார்த்து தங்கத்தையும் வெள்ளியையும் பணத்தையும் கணக்கு பார்த்து நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மேலே சொன்ன அந்த ஆயத்தின் தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜகாத் நமக்கு எந்தெந்த பொருளில் கடமையாகின்றதோ அதையெல்லாம் சரி செய்து அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதை நாம் கொடுக்க வேண்டும். ஒருவர் தங்கப்பல் அணிந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த தங்கப்பல் அணிந்ததன் காரணமாக அவர் அதற்கு ஜகாத்து கொடுக்க வேண்டுமா?
அவர் எவ்வளவு நகை வைத்திருக்கின்றாரோ அந்த நகையோடு அதையும் சேர்த்து ஹிசாபிலே சேர்த்து அவர் தங்கத்திற்கு ஜகாத்து கொடுக்க வேண்டுமா அந்த தங்க பல்லுக்கு என்று கேட்டால், அந்த பல் அவர் செட் பண்ணி எடுக்க முடியாத அளவுக்கு வைத்திருந்தால் அதற்கு கொடுக்க வேண்டாம். அதை எடுத்து மாற்றக்கூடிய பல்லாக இருந்தால் அந்த பல்லுக்கு அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அதுவும் அவர் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தோடு சேர்த்து கணக்கிட்டு அதற்கும் அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று ஒருவர் தங்கமும் வெள்ளியும் இரண்டுமே இருக்கின்றது, இரண்டுமே நிசாபை தொடரவில்லை என்று சொன்னால் அவர் எப்படி ஜகாத்து கொடுப்பாரு? ஒருடன் தங்கம் இருக்கின்றது, அது 10 பவுன் இருக்கின்றது, 10.25 இருந்தால் தான் ஜகாத்து கடமை. 10.25க்கு 10 பவுன் தான் இருக்கின்றது, 3/4 பவுன் இல்லை. வெள்ளியை பார்த்தோம் என்று சொன்னால் அது 612 கிராம் இருந்தால்தான் அவருக்கு ஜகாத்து கடமை. ஆனால் அவரிடம் 612 கிராம் இல்லை, 500 கிராம் தான் இருக்கின்றது வெள்ளி. இப்போ அதிலும் கம்மியாக இருக்கின்றது, இதிலும் கம்மியாக இருக்கின்றது என்று சொன்னால் எப்படி செய்வது? இவர் மீது எப்படி ஜகாத் கொடுப்பது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நீங்கள் ஜகாத்தை கணக்கிட்டு அது தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் அது பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் கணக்கிட்டு ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று நபிகள் சொல்லியிருக்கின்றார்கள். இமாம்கள் இதை விளக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த 10 பவுன் நகை இருக்கின்றது, அந்த 10 பவுன் நகை எவ்வளவு ஆகின்றதோ அதோடு வெள்ளி எவ்வளவு இருக்கின்றதோ இரண்டையும் கணக்கு சேர்க்க வேண்டும். இரண்டையும் கணக்கு சேர்க்கின்ற பொழுது இந்த வெள்ளியை அதோடு சேர்த்தால் தங்கத்துடைய மதிப்பு அளவுக்கு இவருக்கு பணம் வந்துவிட்டால், அதாவது 87 கிராமுடைய அளவுக்கு இவருக்கு பணம் வந்துவிட்டால் தங்கத்துடைய மதிப்பில் இவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும். இவர் கணக்கு போட்டு பார்க்கின்றார், 10 பவுன் நகை இருக்கின்றது, ஆனால் வெள்ளி இவரிடம் 100 கிராம் தான் இருக்கின்றது, பணம் கம்மியாகத்தான் இருக்கின்றது. இரண்டையும் சேர்த்து கணக்கு போட்டால் தங்கத்துடைய அளவுடைய வரவில்லை என்று சொன்னால் அவர் வெள்ளியிலே பார்க்க வேண்டும். வெள்ளியிலே பார்ப்பதால் எப்படி பார்ப்பது? இவரிடம் தங்கம் கம்மியாக இருக்கின்றது, 1 பவுன் தான் தங்கம் இருக்கின்றது, ஆனால் இவரிடம் வெள்ளி 500 கிராம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த 1 பவுனுடைய விலை என்ன? அந்த 1 பவுனுடைய விலையும் இந்த 500 கிராம் தங்கத்துடைய விலையும் எவ்வளவு ஆகின்றதோ இரண்டையும் கணக்கு போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இரண்டுமே வெள்ளியுடைய 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்புக்கு பணம் வந்துவிட்டால் நாம் அதற்கும் ஜகாத்து கொடுக்க வேண்டும். இதே போன்றுதான் பணம் இருந்தாலும் சரி, என்ற 1 பவுன் தான் இருக்குது, 2 பவுன் தான் இருக்குது, என்கிட்ட 10.25 பவுன் இல்லை அப்படின்னு சொல்லி ஜகாத்து கொடுக்காமல் இருக்க முடியாது. நம்மிடம் 2 பவுன் 3 பவுன் இருந்தாலும் சரி, அதோடு வெள்ளி இருக்கின்றது அல்லது பணம் என்று சொன்னால் அந்த பணத்தையும் அந்த பவுனையும் கணக்கு போட வேண்டும். இரண்டுடைய மதிப்பும் தங்கத்துடைய அளவுக்கு வந்துவிட்டால் தங்கத்தை வைத்து நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும். இரண்டும் சேர்த்து வெள்ளியுடைய மதிப்புக்கு வந்துவிட்டால் வெள்ளியுடைய மதிப்பில் நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும். வெள்ளியுடைய மதிப்பாக இருந்தால் 4520 ரூபாய், தங்கத்துடைய மதிப்பாக இருந்தால் 33,600 சொச்சம், இப்படி அவர் கொடுக்க வேண்டும். இப்படி கணக்கு பார்த்து அவர் நிச்சயமாக அவர் பொருளாதாரம் கம்மியாக இருந்தாலும் தங்கம் கம்மியாக இருந்தாலும் பணம் கம்மியாக இருந்தாலும் இரண்டையும் கணக்கு போட்டு அவர் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அப்படி அவர் இந்த இரண்டையும் கணக்கு போட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் குற்றவாளியாக மாறிவிடுவார். அதே போன்று ஒருவர் இன்சூரன்ஸ் போட்டிருக்கின்றார், இன்சூரன்ஸ் பணம் போட்டு வைத்திருக்கின்றார், அவருக்கு ஜகாத்து கடமை இருக்கின்றதா என்று கேட்டால், கார் அல்லது வாடகை வீடு, வாடகை வியாபாரத்திற்காக வாங்கிய பொருட்கள், இதற்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருந்தால் அந்த பணமெல்லாம் திரும்பி வராது. அதனால் அதற்கு ஜகாத்து கடமை இல்லை. அது பணம் உறுதியாக திரும்பி வரும் சொல்ல முடியாது. காருக்காகவோ பைக்குக்காகவோ அல்லது கடைக்காகவோ இன்சூரன்ஸ் போட்டிருந்தால் அந்த பணம் நமக்கு வரும் சொல்ல முடியாது. கடையில என்னைக்காவது தீ விபத்து ஏற்பட்டால் அந்த நஷ்டத்துக்காக அவர் பணம் கொடுப்பாங்க.
அல்லது நாம் வைத்திருக்கக்கூடிய வாகனத்தில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு அதுக்கு பழுது ஏற்பட்டால் அதற்கு பகரமாகத்தான் கொடுப்பார்கள். எந்த பழுதும் ஏற்படாவிட்டால் அந்த இன்சூரன்ஸ் பணம் நமக்கு திரும்பி வராது. அது உறுதி இல்லை என்பது காரணமாக அந்த இன்சூரன்ஸ் பணத்திற்கு ஜக்காத்து கடமை இல்லை. இது அல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸ் போடுறோம். ஒவ்வொரு மனுஷனுக்காக வேண்டியும் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படி போட்டோம் என்று சொன்னால் அவன் எத்தனை ஆண்டுகள் பணம் கட்டி வந்தானோ அதையெல்லாம் கணக்கு பார்த்து அவர்களுடைய வாரிசு அந்த பணத்தை பெற்ற பொழுது எத்தனை ஆண்டுகள் பணம் ஆரம்பத்தில் செலுத்தி கணக்கு வந்ததோ அவை அனைத்திற்கும் அத்தனை ஆண்டுகளுக்கும் கணக்கு போட்டு அவர் சக்காத்து கொடுக்க வேண்டும். ஏன் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் நிச்சயமாக அவருக்கு வந்து சேரும். அவர் மரணித்து விட்டால் அவருடைய வாரிசுகளுக்கு அந்த பணம் வந்து சேரும். அப்படி அந்த பணம் வரும் பொழுது அந்த பணத்தை ஜகாத் அவர் கொடுக்க வேண்டும். அதே போன்று அந்த ஜகாத்துடைய அந்த பணம் இருக்கின்றதே லைஃப் இன்சூரன்ஸ்லே இவர் எவ்வளவு பணம் கட்டினாலும் அந்த பணத்திற்கு தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அது அல்லாமல் மேல் மிச்சமாக பணம் வந்திருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் பணம் கட்டியிருப்பார். அவருக்கு இன்சூரன்ஸாக பணம் வரும் பொழுது 5 லட்சத்தை தாண்டி 6 லட்சம் 7 லட்சம் வந்திருக்கும். அப்படி வந்திருந்தால் இவர் கட்டிய அந்த 5 லட்சத்துக்கு மட்டும்தான் இவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும். எஸ்டாக வந்த அந்த 2 லட்சம் இருக்கின்றது அது வட்டி பணம். அதில் இவருக்கும் உரிமை கிடையாது, ஜகாத்தும் கொடுக்க முடியாது. அது உரிய ஏழைகள் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ நன்மையை நாடாமல் அவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டும். அது அல்லாஹ் நாடினால் நன்மையை கொடுப்பான். அதிலிருந்து 1 பைசாவை நாம் செலவு பண்ணினாலும் அந்த 1 ரூபாய் 1 பைசா அது 80 ஆண்டுகள் அது வணக்கம் செய்வதை விட மிகப்பெரிய ஒரு குற்றமாக ஆகும். அதனால் வட்டியுடைய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒருவர் தனக்கு ஜக்காத்து கடமை இருக்கு, ஆனால் பல வருடங்கள் கொடுக்கவில்லை, அவர் என்ன செய்வது? ஜக்காத்து கடமை இருக்குது, ஆனால் பல வருடங்களாக அந்த சட்டங்கள் தெரியாமல் அவர் ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்து விட்டார். இவர் எப்படி ஜக்காத் கொடுப்பது என்று சொன்னால், உதாரணத்திற்கு அவரிடம் 5 லட்சம் இருக்கின்றது பணம். 5 லட்சம் பணம் இருந்தால் அந்த 5 லட்சத்திலே அவர் 2.5% 12,500 ரூபாய் அது அவர் முதல் ஒரு வருஷத்துடைய ஜக்காத்தாக கொடுத்துட்டா மீதி எவ்வளவு இருக்கும்? 4,87,500 ரூபாய் இருக்கும். அந்த 4,87,500 ரூபாயை 40 வகுத்தம் என்று சொன்னால் அதிலே 12,187 ரூபாய் 50 பைசா வரும். அதை அடுத்த ஆண்டுடைய கணக்காக அவர் கொடுக்கும். இப்படி ஒவ்வொன்றையும் கழித்து அவர் எத்தனை ஆண்டுகள் கொடுக்காமல் விட்டாரோ அத்தனை ஆண்டுகளுக்கும் அவர் நிறைவேற்ற வேண்டும். அது நிறைவேற்றாவிட்டால் அது கடனாக அது அப்படி இருந்து கொண்டுதான் இருக்கும். எப்படி தொழுகையை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அந்த தொழுகையை கலா செய்ய வேண்டுமோ, கலா செய்யாவிட்டால் அந்த தொழுகையை திருப்பி தொழுகாவிட்டால் அந்த தொழுகையை விட்டதற்காக தண்டனை கிடைக்குமோ, அது போன்று 1 ஆண்டு நாம் ஜக்காத்து கொடுக்காமல் விட்டுவிட்டாலும் அதற்கான தண்டனை கிடைக்கும். அதே போன்று ஒருவர் ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது, தங்கம் வைத்திருந்தார், கழுத்து நெக்லஸ் வைத்திருந்தார், அது திடீரென்று காணாமல் போய்விட்டது. யாரோ அதை எடுத்து விட்டார்கள், காணாமல் போய்விட்டது. இப்ப அந்த காணாமல் போன அந்த தங்கத்திற்கு அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? அது 20 பவுன் இருக்கின்ற வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்று சொன்னால் காணாமல் போன அந்த பவுனுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலம் அந்த பவுன் மறுபடியும் கிடைத்து விட்டது, அப்படி என்று சொன்னால் அப்போது ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் அப்போதும் ஜக்காத்து கொடுக்க வேண்டாம். அப்பொழுதும் ஜக்காத்து கொடுக்க வேண்டாம். காணாமல் போன பொருள் நம்முடைய கையில் இல்லை, அது கிடைக்கும் என்ற உறுதி நமக்கு இல்லை. எப்படி பைக் இன்சூரன்ஸுக்கு நாம் பணம் கட்டியிருக்கின்றோம், பைக் இன்சூரன்ஸ் நமக்கு கிடைக்கிற உறுதி கிடையாது. நம்முடைய பைக் எங்கேயாவது பழுதாகினால்தான், எங்கேயாவது மோதி அதில் உடையப்பட்டால்தான் அதற்காக பணம் கொடுப்பார்கள். இல்லை என்றால் பணம் கொடுக்க மாட்டார்கள். அந்த பணம் மறுபடியும் நமக்கு கிடைக்காது. அதே போன்றுதான் ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது, அது கிடைக்கும் என்ற உறுதி நமக்கு கிடையாது. உறுதி இருந்தால்தான் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். நமக்கு அந்த பொருள் கிடைக்கிற உறுதியே இல்லை, அந்த பொருளுக்காக ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
கிடைத்தாலும் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போன்று மொத்த மதிப்பு வெள்ளியுடைய நிசாபை எட்டிவிட்டால், மொத்த மதிப்பு, அதாவது நம்மிடத்துல தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, காசு இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் கணக்கு போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அதில் மொத்தமாக 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்பு வந்துவிட்டால் அதில் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அல்லது தங்கத்துடைய அளவிலே 87 கிராம் தங்கத்துடைய மதிப்பிலே நிசாப் வந்துவிட்டால் அதை கணக்கு வைத்து அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இந்த இரண்டுமே வரவில்லை, பணம் மட்டும்தான் இருக்கின்றது. அந்த பணம் மட்டும் இருந்தால் அந்த பணத்திலையும் நாம் நிசாபை பார்க்க வேண்டும். நிசாபுடைய அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பணங்கள் இருந்தால் அதையெல்லாம் மொத்தமாக சேர்த்து அது நிசாபுடைய அளவுக்கு வந்துவிட்டால் அதிலும் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று அடமானமாக ஒரு பொருள் வைத்திருக்கின்றார், அடமானம் வைப்பது கூடுமா கூடாது என்று சொன்னால் அது மார்க்கத்தின் அனுமதி கிடையாது. அடமானம் வைக்கக்கூடாது. அடமானமாக தங்கத்தை பேங்கில் வைத்து பணமாக இருக்கின்றது, அது வட்டி தான். வட்டிக்கு கையெழுத்து போடுபவர், அதற்கு சாட்சி சொல்பவர், அதை கொடுப்பவர் எல்லாருமே ஒரே குற்றம்தான், அது ஹராம். என்றாலும் ஒருவர் மிகவும் கஷ்டத்திலே அடமானம் வைத்திருக்கின்றார். அப்படி அடமானம் வைத்திருந்தால் அந்த பொருளுக்கு அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால், அடமானம் வைத்தவரின் கையிலே அந்த பொருள் கிடையாது. ஒரு பொருளை அவர் அடமானம் வைத்திருந்தாரு, அந்த பொருள் அவருடைய கையில கிடையாது. அந்த அடமானம் வைத்த அந்த பணம் அவர் கையில் வந்தால்தான் அந்த பொருளை அவரால் மீட்க முடியும். அந்த பணம் வராத வரை அவரால் அந்த பொருளை மீட்க முடியாது. அதனால் அவர் அதுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவர் அந்த பொருளை முழு பணத்தையும் கொடுத்து அடமானம் வைக்கப்பட்ட அந்த பொருளை எடுத்து விட்டார் என்று சொன்னால் அப்பொழுது அவர் அந்த பணத்திலே எத்தனை ஆண்டுகள் கொடுக்கவில்லையோ அதை கழித்து அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று வங்கியிலே தமது சேமிப்பு நிதியாக டெபாசிட் செஞ்சு வைத்திருக்கிறாங்க. அப்படி டெபாசிட் செஞ்சவர்கள் அந்த பணத்திற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? பணத்தை சேமிப்பாக போட்டு வச்சிருக்கிறோம், அப்படி சேமிப்பாக போட்டு வச்சு அந்த பணத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னா அது அவரின் சொந்த பணம் தான். அது பாதுகாப்புக்காக வேண்டிதான் அவர் பேங்க்ல வச்சிருக்கிறார். அதனால் அது எத்தனை லட்சம் இருக்கின்றதோ அது அத்தனை லட்சத்துக்கும் அவர் ஜக்காத்து கொடுக்கணும். அந்த பணத்துக்கு அத்தனை லட்சத்துக்கு அவர் ஜக்காத்து கொடுக்கணும். அதே போன்று பிஎஃப் பணம், அதாவது பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை பார்க்கும் பொழுது அந்த கம்பெனியில் உள்ள தொழிலாளர்களுடைய சம்பளத்திலே கொஞ்சத்தை பிடித்துக் கொள்வார்கள், அல்லது இவர்களே பிடித்துக் கொள்ளும்படி சொல்லுவார்கள். பெரிய பெரிய கம்பெனிகளிலே அந்த சம்பளம், மாச சம்பளம் என்னவோ அதை கொடுப்பதற்கு முன்னால் உன்னுடைய சம்பளத்திலே இவரை நாம் பிடித்துக் கொள்வோம், அது உனக்கு கடைசியாகத்தான் கிடைக்கும், அது பிடித்துக் கொள்வார்கள். சில கம்பெனிகளிலே நாங்களாக அந்த கம்பெனியாக பிடிக்க மாட்டார்கள், இவர்களாக நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் பணத்தை கடைசியாக எங்களுக்கு அதை கொடுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். இப்படி அந்த பிஎஃப் பணம் 2 வகையாக இருக்கின்றன. அது கம்பெனியாக ஒரு பணத்தை பிடித்து வைத்துக் கொண்டால் அந்த பணத்திற்கு ஜக்காத்து கடமை கிடையாது. இவராக நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்வதாக சொல்லி சம்பளத்திலே கொஞ்சத்தை அங்கே கொடுத்து வைத்தால் அது சேமிப்பு. அந்த பணத்திற்கு எவ்வளவு சேமித்து அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கு ஒரு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று வியாபார பொருட்களுக்கு ஜக்காத்து கொடுப்பது எப்படி? நாம் வியாபாரம் செய்கின்றோம், அந்த வியாபார பொருளை எப்படி ஜக்காத்து கொடுப்பது? வியாபார பொருள் நாம் வாங்குகின்றோம், எப்பொழுது கொள்முதல் செய்தோமோ அப்போது விலை நாம் அப்போது உள்ள விலை நாம் ஜக்காத்து கொடுக்கும்போது இருக்காது. இப்பொழுது நாம் பணம் வியாபாரத்துக்காக பொருள் வாங்கியிருப்போம், கொள்முதல் செய்திருப்போம், 1 ஆண்டுக்கு பிறகு அந்த ஜக்காத்தை கொடுக்கும் போகும்போது அது 10 மடங்காக உயர்ந்திருக்கும் விலை.
அப்ப நாம் எதை வைத்து ஜக்காத்து கொடுப்பது? நான் கொள்முதல் செய்த அந்த பணத்தை வைத்து ஜக்காத்து கொடுப்பதா, அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த விலையை வைத்து ஜக்காத்து கொடுப்பதா என்று கேட்டால், இப்பொழுது என்ன விலை இருக்கின்றதோ அதில் எல்லா கடைகளிலும் இருக்கக்கூடிய விலையை பார்த்து நீளமான நாணயமான ஒரு விலையை நாம் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். அதே போன்று கடன் கொடுத்தவருக்கு கடனாக ஒரு பணம் கொடுத்திருக்கிறார் ஒருவர். அப்படி கடனாக கொடுத்தவர் அந்த கடன் கொடுத்த அந்த பணத்துக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கடன் கொடுத்தவர் யாருக்கு கடனாக கொடுத்தாரோ அவருக்கு அந்த பொருளில் ஜக்காத்து கடமை அல்ல. என்னுடைய பணத்தை நான் ஒருவருக்கு கடன் கொடுக்க என்று சொன்னால், அது 20,000 50,000 என்று சொன்னால், அந்த 50,000க்கும் நம்முடைய பணத்தோடு சேர்த்து மொத்தமாக கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ஏன்? அது நமக்கு திரும்பி வரக்கூடிய பொருள், திரும்பி வரக்கூடிய பணம். அதனால் அந்த பணத்திற்கும் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இப்படி ஜக்காத்திலே பல முறைகள் இருக்கின்றது. அதையெல்லாம் நாம் சரியாக தெரிந்து ஜக்காத்துடைய கடமை நிறைவேற்றணும் என்று சொன்னால், அல்லாஹு தாலா உலகத்தில் எங்கும் குழப்பம் இல்லாமல் அல்லாஹு தாலா ஆக்கி வைப்பான். அல்லாஹு தாலா அந்த பாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஜக்காத்தை கணக்கிட்டு சரியான முறையில் கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் அனைவரையும், எல்லா முஸ்லிம் சமுதாய மக்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.